الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலைக்கட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நமக்கு தேவையான பொருட்களை நாம் ஷாப்பிங் சென்டர்களுக்கோ மால்களுக்கோ மார்க்கெட்டுகளுக்கோ சென்று நாம் தெரிவு செய்து வாங்குவதாக இருந்தால், அந்த பொருள்களை நாம் தேர்வு செய்வதற்கு முன்பாக நாம் வாங்க இருக்கக்கூடிய பொருள்களுடைய தரத்தை பார்ப்போம், தரச்சான்றை பார்ப்போம், தரத்திற்கான முத்திரையை பார்ப்போம். தரமான முத்திரையுள்ள சான்றுள்ள பொருள்களை தான் நாம் தேர்வு செய்வோம். உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்குமேயானால் அக்மார்க் முத்திரையை பார்ப்போம். நகைகளாக ஆபரணங்களாக இருக்குமேயானால் ஹால்மார்க் முத்திரையை பார்க்கின்றோம். நம்முடைய வீடு கட்டக்கூடிய கட்டுமான பொருட்களாக இருந்தால் ISI முத்திரை உள்ளதா, தரமானதா என்பதாக பார்ப்போம். இப்படி நாம் எந்த ஒரு பொருளை நாம் நம்முடைய தேவைக்கு வாங்கினாலும் தரத்தை பார்த்து சோதித்து தான் நாம் செய்வோம். தரமில்லாத பொருள்களை ஒரு தரமான வியாபாரி விற்க மாட்டார். அதே போன்று தரமில்லாத பொருளை மக்களில் யாரும் விரும்பவும் மாட்டார்கள். இது உலக இயல்பு. அப்போ எந்த ஒன்றை நாம் வாங்குவதாக இருந்தாலும் நமக்கு சொந்தப்படுத்தி கொள்ள அதனுடைய தரத்தை பார்ப்பது என்பது ஒரு இயற்கையான ஒரு தன்மை. அது இதே நிலையைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதர்களில் தனக்கு நேசர்களை ஆக்கிக் கொள்வதாக இருந்தாலும், மனிதர்களில் தனக்கு நெருக்கமானவர்களை ஆக்கிக் கொள்வதாக இருந்தாலும், தான் படைத்த சொர்க்கத்திற்கு ஆளாக்குவதாக இருந்தாலும், மனிதர்களிலே அவன் தரத்தை பார்க்குகின்றான். அந்த முத்திரை, அந்த சான்றை பார்க்குகின்றான். தரச்சான்று உள்ளதா என்பதாக பார்க்குகின்றான். அந்த தரச்சான்று இருந்தால்தான் அவர்களை அல்லாஹ் நேசர்களாக நெருக்கமானவர்களாக சொர்க்கத்திற்கு ஆளாக்கி கொள்ளுவான். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தரம், அந்த சான்று யாரிடத்தில் இருக்காமல் வேறு எத்தனை வகையான சான்றுகளை அவராக கொண்டு வந்தாலும் கூட
அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவான், அங்கீகரித்து கொள்ள மாட்டான். நாமும் அப்படித்தான் செய்வோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தை தான் பார்ப்போம். அந்த வியாபாரி வேறு எதை காட்டினாலும் கூட நாம் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். எனக்கு இதுதான் வேண்டும் சொல்லுகின்றோம். இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அடியார்களிலே அவன் தனக்கு உகந்தவர்களை தரத்தை பார்த்துதான் தேர்வு செய்கின்றான் என்பதனை குறித்து திருமறையில் பல வசனங்களிலே பார்க்க செய்யலாம். தன்னுடைய வலி நேசராக இருந்தாலும் சரி, தனக்கு உகந்தவர்களாக இருந்தாலும் சரி, சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது யார், என்ன தரம் என்று பார்ப்பது தான் இன்றைய ஜும்மாவுடைய நோக்கம். திருமறையில் அல்லாஹு தஆலா சூரா அல் ஹுஜராத் என்ற சூறாவினுடைய 13வது திருவசனத்திலே ஒரு செய்தியை கூறுவார். ஓ மனிதர்களே, மனித சமுதாயமே, உங்கள் அனைவர்களையும் நாம் ஒரே தாய் ஒரே தந்தையின் மூலமாகத்தான் படைத்தோம். உலகத்தில் எந்த கலரிலே, எந்த பாஷையிலே, எந்த நாட்டிலே, எப்படிப்பட்ட தோற்றத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும் கூட நீங்கள் அனைவர்களும் ஒரே தாய் ஒரே தந்தையின் பிள்ளைகள். உங்களுக்கு மத்தியில் இனம் காணுவதற்காக வேண்டி என்றே குலங்களையும் கோத்திரங்களையும் நாமே ஏற்படுத்தியிருக்கின்றோம். குலம் கோத்திரம் என்பது நாம் உருவாக்கியது, உங்களிலே இனம் காணுவதற்காக வேண்டி, உயர்வு தாழ்வுக்காக வேண்டி அல்ல. அதே நேரத்திலே மனிதர்களிலே உயர்ந்தவர்கள், எனக்கு உகந்தவர்கள், சொர்க்கத்திற்கு ஆளானவர்கள் என்று நாம் ஒரு தரத்தை வைத்திருக்கின்றோம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் தக்வாதாரிகள், உள்ளச்சம் கொண்டவர்கள், அந்த அல்லாஹ்வை பற்றிய உண்மையான தக்வா உள்ள மனம் கொண்டவர்கள், உள்ளச்சம் உள்ளவர்கள். இந்த முத்திரை தான் எனக்கு தேவை. இதை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் ஈமான், தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, இந்த எல்லா அமல்களுடைய நோக்கமே அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது உங்களுக்கு இது தக்வாவை உண்டாக்கும், இதன் மூலம் தக்வாவுக்கு ஆளாகுவீர்கள், லஅல்லக்கும் தத்தகூன் முத்தகீன் யத்தகூன் என்ற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்ல செய்வார். அப்போ இந்த அமல்கள், இந்த செயல்பாடுகளின் மூலமாக தக்வாவை நீங்கள் உறுதி செய்யுங்கள், அந்த சான்றை நீங்கள் பெறுங்கள். நம்மிடத்திலே நீங்கள் மறுமையில் வரும் பொழுது நான் உங்களுடைய வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன். உங்களுடைய வேறு எந்த சர்டிஃபிகேட்டை காட்டினாலும் என்கிட்ட செல்லாது. என்னிடத்தில் நான் உங்களை தேர்வு செய்ய வேண்டுமா, சொர்க்கத்திற்கு ஆளாக்க வேண்டுமா, என்னுடைய சிநேகத்திற்கு ஆளாக்க வேண்டுமா, நான் பார்ப்பதெல்லாம் அந்த தக்வா என்ற ஒரே ஒரு முத்திரையை தான் பார்ப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தக்வா இல்லாமல் வேறு முத்திரைகளை கொண்ட, வேறு சர்டிஃபிகேட்களை கொண்ட நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். நல்ல பல சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, ஆனால் அல்லாஹ் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லை. நபியுடைய மனைவி என்ற சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி நபியுடைய மனைவி தான். தக்வா இல்லை, ஈமான் இல்லை, அவர்களுக்கு சான்றில்லை, நரகவாதி. அதே மாதிரி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன், நபியுடைய பிள்ளை தான், நபியுடைய ரத்தம், தக்வா சான்றில்லை, நபியுடைய பிள்ளை என்ற அந்த பெயர் இருந்தது, வேறு சான்றெல்லாம் இருந்தது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை, நரகவாதி ஆயிட்டார். அப்போது அந்த தக்வாவை தான் பார்க்குறேன். நீ எத்தனை சான்றுகளை கொண்டு வந்தாலும் கூட அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை திருக்குர்ஆன் நெறிகளிலும் பார்க்கலாம், ஹதீஸ்களிலும் பார்க்கலாம். உதாரணத்திற்கு நம்முடைய நெஞ்சுகளை எல்லாம் பதற வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சம்பந்தமான செய்தி. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட பிரபலமான ஹதீஸ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால், ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர்களே இப்ராஹிம் தான் நல்லா சொல்கிறான். நமக்கு முஸ்லீம்னு பேர் வச்சவங்க யாருங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
மில்லத்தை இப்ராஹிம், நம்முடைய மார்க்கத்துக்கு பேர் என்னங்க? மில்லத்தை இப்ராஹிம்னு பேர். இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்து எவ்வளவுக்கு சிறப்பு, அவருடைய தியாகம், அவருடைய கருணை, அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த இழப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், தொழுகையில் எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தரூத இப்ராஹிமாவை ஓதாமல் தொழுகை இல்லை. ஓதுறோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா ஸலவாத் ஓதுறோம். ஸலவாத்தில் என்ன சொல்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பு என்பது ஒரு புறம் இருக்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹமத் செய்ததை போன்று பரக்கத்து செய்ததை போன்று எங்கள் நபிக்கு நீ செய் என்பதாக தான் கேட்குறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செஞ்சு ரஹமத் செஞ்சு அருள் செஞ்ச இல்லையா, அந்த மாதிரி எங்கள் நபிக்கு கொடு என்பதாக துவா கேட்குறோம். யாரையே காட்டுறோம்? நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டுறோம். இப்படி பல சிறப்புகள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தன் இல்லா. நபி இப்ராஹிம் நேசப்பட்ட ஆள் இல்லை, ஒரு தனி சமுதாயம்னு சொல்கிறான். ஒரு ஆள் கிடையாதான். யாரையும் பார்த்து ஒரு சமுதாயம்னு சொல்லுவோமா நம்ம? அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து, இவர் ஒரு ஆள் கிடையாது, பல கோடி பேருக்கு சமம். ஒரு சமுதாயம்னு என்னங்க? பல கோடி பேர் இருப்பாங்க அந்த சமுதாயத்துக்குள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர் பல கோடி பேருக்கு சமமான ஒரு மனிதர், ஒரு உம்மத். இவர் ஒரு மனிதர் அல்ல, உம்மத்துன்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பு நிறைய சொல்லலாம். நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அவர்களை பெற்ற தந்தை யாருங்க? ஆசர். யாருங்க? ஆசர். அந்த ஆசருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ உயர்ந்தவங்க இல்லையா? அந்த ஆசரை குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யல்கா இப்ராஹிம் அபாஹு ஆசர யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையிலே ஆசரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். தகப்பனாரை பார்ப்பாங்க. வலா வஜ்ஹி கத்ரத்துன் வகபரத்துன். அவர்களுடைய முகத்தில் எப்படி இருக்கும்? அசிங்க தோற்றத்தில், நெருப்பில் போட்டு எடுத்த மாதிரி, வறுத்து எடுத்த மாதிரி, தலையெல்லாம் ரொம்ப பரட்டை, பார்க்க ரொம்ப அலங்கோலமாக வருவார். அப்படி வரும் பொழுது ஃபயகூலு லஹு இப்ராஹிம் சொல்லுவாங்க அவரை பார்த்து, அலம் அகுல்லக லா தஅஸீனி. தந்தை அவர்களே, எனக்கு மாறு செய்யாதீங்க, என் பேச்சை கேளுங்க, அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கங்க, நீங்கள் வணங்குற தெய்வமெல்லாம் தெய்வம் அல்ல அப்படின்னு நான் பல தடவை சொன்னேனே, கேட்டிங்களா? உங்கள் தெய்வம்லாம் இப்போ கேட்க கொடுத்துச்சா என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அப்பா சொல்லுவார், ஃபலா உஸீக அல் யௌம். இன்னைக்கு நீ சொல்கிறது அப்படியே நான் கேட்குறேன்ப்பா. நீ என்னப்பா சொல்கிற? இப்போ நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்கிறத நான் கேட்குறேன், சொல்லுப்பா. எனக்கு இந்த கோலம் என்னை பார்க்குறது எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? அங்கே போய் என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க. இப்போ எப்போது யா ரப்பி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் தந்தையை பார்த்துக்கலாம் எவ்வளோ மோசமாக சகிக்க முடியல. எவ்வளவு தியாகம் பண்ணாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொல்லிட்டு, என்னுடைய தந்தை எப்படியா நான் பார்க்கணும், இவருக்கு விமோசனம் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நபி இப்ராஹிம் அவனுக்கு தெரியாதா? இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத்தை அலல் காஃபிரீன். காஃபிர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி வச்சுருக்கிறேன். நீ இப்போ எங்கள் அப்பாங்கிறீங்களா? என்ன எந்த சான்றெல்லாம் என்கிட்ட பத்தாது. நீ எங்கள் அப்பாங்கிறதுக்காக உனக்கு சொர்க்கம் கொடுத்துருவேனா? அவருக்கு ஈமான் இல்லை, தக்வா இல்லை, இறை எச்சம் இல்லை,
சான்றெல்லாம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குற முத்திரை இல்லை, இந்த முத்திரை இல்லாததுனால நான் சொர்க்கம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வேதனை ஆகிடுறாங்க. வேதனை ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தான் அல்லாஹ். குர்ஆனில் வரக்கூடிய செய்தி. அப்போ அல்லாஹ் சொன்னால், இப்ராஹிமே, எனக்காக குடும்பத்தை இழந்தீங்க, பிள்ளைய தானம் செய்ய வந்தீங்க, அறுக்கிறதுக்கு வந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நாளைக்கு கியாமத்தில் உங்களுக்கு நம்மால் அசிங்கம் ஏற்படாது, உங்களை நான் நாளைக்கு குறை வைக்க மாட்டேன் கியாமத்தில் என்பதை அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்துருந்தான். அதை சொல்கிறாங்க, நீ எனக்கு சொல்லவில்லையா மறுமையில் உன்னை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் என்று? இதை விட எனக்கு வேறு என்ன அசிங்கம் வேண்டும்? இதை விட எனக்கு அபி, இந்த என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தை விட எனக்கு வேறு அவலம் வேறு என்ன வேணும் யா அல்லாஹ் என்பதாக கோரிக்கை வைக்கிறான். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஏற்றுக்கிட்டாலும் சொர்க்கத்தெல்லாம் கொடுக்க தயாராக இல்லைங்க. அல்லாஹ் பார்க்குறது அந்த தக்வாவுடைய முத்திரையை தான் பார்க்குறான், ஈமானை தான் பார்க்குறான். இந்த தக்வா இல்லாமல் நபியுடைய அப்பா, நபிக்கு மனைவி, நபிக்கு பிள்ளை பார்க்குறது இல்லை. என்ன செய்கிறான் அல்லாஹ்? உனக்கு உங்கள் அப்பாவை பார்த்தானே கவலையாக இருக்குது, வேதனையாக இருக்குது, அப்பாவை தூக்கி நரகத்தில் போடுறாங்கன்ற ஒரு வேலை செய்கிறோம். உன் அப்பாவை அப்படியே உருவத்தை மாற்றி விட்டுருவோம். இப்போ ஒரு அசிங்கமான பிராணியை ஆக்கிப்படுறேன். இந்த கழுத புலின்னு இருக்குது பார்த்தீங்களா, மிருகங்கள்லேயே பார்க்க ரொம்ப அவலட்சணமாக இருக்கும். சிங்கம் புலியெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். இது கழுத புலி தின்னுட்டு மிச்சம் போட்டால் திங்கும். அது பார்க்க நாய் மாதிரியும் இருக்காது, நரி மாதிரியும் இருக்காது, கழுத புலின்னு பேர். அந்த தோற்றத்தில் அவரை மாற்றப்பட்டு கைகால்களை பிடிச்சி கட்டி தூக்கி நரகத்தில் வீசப்படும் ஹதீஸ். இது யாருக்குங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு உள்ளது. இப்போ நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட ஈமான் மட்டும் தானேப்பா இல்லை யா அல்லாஹ், என்கிட்ட தக்குவா தானே இல்லை, நிறைய சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. என்ன சர்டிஃபிகேட்டு? நான் யார் தெரியுமா சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். சொல்ல முடியாத அவர் என்ன சொல்கிறார்? நான் யார் தெரியுமா? முத உலகத்தில் உனக்கு ஆலயம் கட்டினாங்கல்ல, காபா, யார் கட்டினா? அது என் மகன் கட்டினார், என் பேரன் இஸ்மாயில் நின்று கட்டினாங்க தெரியுமா? அந்த மாதிரி உன் காபாவை கட்டின அந்த 2 பேருக்கு இவருக்கு தந்தையனான அவருக்கு நான் தாதா, அப்படிப்பட்ட ஆள் நான், எனக்கு சொர்க்கத்தை தா கேட்கலாம்ல? வாய்ப்பு இருக்குல்ல? அல்லாஹ் ஒத்துக்குவானா? இல்லை. அது மட்டும் இல்லை, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனால் அங்கே மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கல் இருக்கு இல்லையா, ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, நீங்கள் தவாஃப் செய்யுங்க. முக்கியமாக செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதங்கள் உள்ள அந்த கல் இருக்கு இல்லையா, மகாம் இப்ராஹிமா, அதுக்கு பக்கத்தில் போய் சஜ்தா பண்ணுங்க. சஜ்தா யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. உங்கள் தலை எங்கே இருக்கணும்? அந்த கல்லுக்கு பக்கத்தில் இருக்கணும். இவ்வளோ வஸ்தியாக யாருடைய காலுடைய பாதத்தை நீ மதித்து வச்சுருக்கிறையா? அல்லாஹ் என் மோகன், என் மோகன் சொர்க்கத்தை கொடுத்துறேன் சொல்ல முடியுமா? ஃபீஹி ஆயாத்துன் பையனாத்துன் அல்லாஹ் சொல்கிறான். மக்காவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பல அற்புதம் இருக்குது, பல அத்தாட்சி இருக்குது, போய் பாருங்கங்கிறான். முதல் அத்தாட்சி எதை சொல்லுவோம் தெரியாது? நம்ம கண்ணுக்கு தெரிகிற அத்தாட்சி இந்த ஜம்ஜம் கிணறுங்க. 5000 ஆண்டுகளையும் தாண்டி தண்ணி பொங்கிக்கிட்டு இருக்கு, நிறையதே இல்லை. அதிசய நீரூற்று. உலகத்தில் உள்ள எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டான், காரணம் தெரியல, அல்லாட்ட இருக்கு எல்லாம். அந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? என் பேரன் இஸ்மாயில் அங்கே கொண்டு போட்டு வச்சுருந்தாங்க தண்ணிக்காக வேண்டி. அது அழுவச்சு பாலுக்காக காலடிப்பட்டு வந்த தண்ணி தானே அது. அவ்வளோ உயர்ந்த ஜம்சம் தண்ணி என் பேரங்காலுடைய கீழே அடிபட்டு வந்துச்சு. அந்த தாதா இஸ்மாயிலுடைய தாதா என்னைய நரகத்தில் போடுவேன் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த சஃபா மருவா இருக்கு இல்லையா, இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹு தாலாவுடைய 2 அடையாள சின்னங்கள் அப்படிங்கிறான். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய 2 அடையாள சின்னங்கள் அப்படிங்கிறான். அது யார் ஓடினா அந்த இடத்துல?
என் மருமவோ ஹாஜரா ஓடிச்சு. அவங்க ஓடினதுனால தானே இன்னைக்கு ஹஜ்ஜாளிகள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஓடுறாங்க. அந்த ஹாஜராவுடைய மாமனார் நான் என்னையா நீ நரகத்தில் போடுவேன் சொல்ல முடியுமா? எந்த சர்டிஃபிகேட் இங்கே 1000 சர்டிஃபிகேட்டை காட்டினாலும் அல்லாஹ் பார்க்குற முத்திரை என்னங்க? ஒன்லி ஒன், தக்வா, இறையச்சம், ஈமான், அமல், இதுதான் பார்ப்பான். நீ எந்த இதுவும் இங்கே செல்லாது. அதே மாதிரி சாதாரண மனுஷனை எடுத்துக்குவோம். கொண்டு வெள்ளாட்டை எழுப்பும் பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டுடைய அதிபதி. நான் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு நான் தான் ஜனாதிபதியாக இருந்தேன், நான் தான் பிரதமர், இவ்வளோ பேருக்கு நான் வந்து அரசனாக இருந்தேன். இத்தனை இந்த யூஎஸ் பேங்கில் இத்தனை பல கோடிகள் நான் வச்சுருந்தேன். என்கிட்ட உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்குற பாஸ்போர்ட்டெல்லாம் இருந்துச்சு. நான் அந்த ஊர் சிட்டிசன், நான் இந்த ஊர் சிட்டிசன், எதையாக நான் சொல்ல முடியுமா? அல்லது நான் வந்து இந்த படிப்பு, இந்த உத்தியோகம், அந்தஸ்து, இதெல்லாம் காட்டி எல்லாரும் வாங்க முடியுமா? ஒன்றும் செல்லாது. எல்லாம் எதை பார்ப்பான்? படிப்பு இடுப்புடைய எதையும் பார்க்குறத, காசு பணம், தக்குவா, இதை ஏற்றதும் நான் பார்க்குறான். இன்னும் சொல்லப்போனால் அபு தாலிப் யார் தெரியும்ல? அபு தாலிப் யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார். அவர்களை விட நசீப் உள்ளவங்க யாருங்க இருக்கிறா? பல சர்டிஃபிகேட் இருக்கு அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னாங்க அவர் நரகவாதின்ட்டாங்க. யார? அபு தாலிப நரகவாதி. எப்படிப்பட்ட ஆள் அவர்? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 42 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 42 வருஷம் அவருடைய தலையை வருடி வளர்த்தவர்கள். அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க. எதிரிகளிடம் பாதுகாத்து அப்படி வளர்த்தாங்க. கண்ணும் கருத்துமா. நபிகளாருடைய முகத்தில் முழிக்காமல் யாரும் முகத்தையும் காலில் முழிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாம வேறு யாரு கூட உட்கார மாட்டாங்க. ரசூலுல்லாவை பார்த்துட்டே இருக்கணும், அவங்க கூடவே சாப்பிடணும், அவங்க கூட தான் தூங்கணும் என்பதாக 42 வருஷம் அவர்களை வளர்த்து அவர்களை அவ்வளவு பணி செஞ்சாங்க. அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் நரகவாதின்ட்டாங்க. அல்லாஹ்ட்ட அவர் போய் சொல்ல முடியுமா? நான் யார் தெரியுமா? உன்னுடைய கடைசி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனை வளர்த்த நான் தான் வச்சு காப்பாற்றினேன், நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன், எனக்கு நீ சொர்க்கத்தை தா சொல்லுவாங்களா? முடியுமா? அல்லாஹ் கேட்பானா? அது மட்டுமா? நான் இன்னும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹுடைய அப்பா நான். அலி யாருங்க? அபு தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சொல்லப்போனால் சையதத்து அஹ்லுல் ஜன்னா, சொர்க்க பெண்மணிகளுக்கெல்லாம் தலைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மாமனார் நான். எனக்கு சொர்க்கத்தை கொடு. இன்னும் சொல்லப்போனால் சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்களாக உள்ளவர்கள் ஹஜ்ரத் ஹசன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு நான் தாதா, எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவானா? எதுவும் செல்லாதுங்க. அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒரே முத்திரை என்னாங்க? ஈமானையும் தக்வாவையும் தான் பார்ப்போம். அது இல்லாமல் நீ என்ன வச்சுருந்தாலும் கூட, என்ன சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தாலும் கூட அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்பதனை நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்துகின்றன. அப்படித்தானே செய்கிறோம். நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம்னா தரம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு மாதிரி அல்லாஹ் ஒரு மாதிரியாக இருக்க முடியுமா? எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பார்க்கக்கூடிய தரமான அந்த தக்வாவையும் ஈமானையும் அதை பெறக்கூடிய நல்ல வழிமுறைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவாக தந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளாகக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.